அதாவது திமுகவை வழிநடத்த உதயநிதிக்கு அந்த தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு 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 வாக்கெடுப்பு வைக்க சொல்லுங்க. வாக்கெடுப்பு வச்சாவது சுய பரிசோதனை, அவர் யாரு, அவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் ஒரு படி மேலே போனோம்னா அவரையும் திருமதி கனிமொழி அவர்களையும் சகோதரி கனிமொழி அவர்களையும் 2 பேரை வச்சு திமுகவை ஆரம்பிச்ச திமுகவை வழி நடத்துவதற்கு 2 பேர்ல யாருக்கு அதிக தகுதி இருக்குன்னு ஒரு வாக்கெடுப்பு வைக்க சொல்லுங்க. அந்த வாக்கெடுப்பு ரிசல்ட்டை கூட உதயநிதி வெளியில சொல்ல வேண்டாம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதிக்கு திமுகவை தலைமை ஏற்று நடத்துவதற்கு முதலில் தகுதி இருக்கா என பரிசோதிக்க வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர் சந்திப்பில் கூறியுள்ளார். போனார். உதயநிதிக்கு அதே டவுட் இருக்கு. அதனால தான் இப்போ சென்சி டிஎம்கே அப்படின்னு ஒன்று போட்டு ஏதோ வேலை பார்த்துருக்காரு. உதயநிதிக்கு நம்ம அவருடைய பெண் டீம் தான் அவர் கொண்டு போய் நடு ரோட்டில் விட்டுருச்சு. நம்மளாவது ஒரு அட்வைஸ் பண்ணுறோம். உதயநிதி முதல்ல ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்கணும். அவங்க கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு, அதாவது திமுகவை வழி நடத்த உதயநிதிக்கு அந்த தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு 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 வாக்கெடுப்பு வைக்க சொல்லுங்க. வாக்கெடுப்பு வச்சாவது சுய பரிசோதனை, அவர் யாரு, அவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் ஒரு படி மேலே போனோம்னா அவரையும் திருமதி கனிமொழி அவர்களையும் சகோதரி கனிமொழி அவர்களையும் 2 பேரை வச்சு திமுகவை ஆரம்பிச்ச திமுகவை வழி நடத்துவதற்கு 2 பேர்ல யாருக்கு அதிக தகுதி இருக்குன்னு ஒரு வாக்கெடுப்பு வைக்க சொல்லுங்க. அந்த வாக்கெடுப்பு ரிசல்ட்டை கூட உதயநிதி வெளியில சொல்ல வேணாம். ஏன்னா உதயநிதி தகுதி என்னன்னு எல்லாருக்குமே அவங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியும். அந்த வாக்கெடுப்பு ரிசல்ட் அவரே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சுய பரிசோதனை செஞ்சு இதுக்கப்புறம் என்ன அந்த வாக்கெடுப்புல என்ன ரிசல்ட் வரும்னு எங்களுக்கு தெரியும். அவங்களுடைய ஒன்றியம் பகுதி கிளை நிர்வாகி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி உதயநிதிக்கு இந்த ஆரம்பிச்ச இந்த கட்சியை வழி நடத்துவதற்கான கொஞ்சமாவது தகுதி இருக்கான்னு ஒரு வாக்கெடுப்பு வைக்க சொல்லுங்க. இல்ல அவருக்காவது அவரும் சகோதரி கனிமொழி அவர்களையும் வச்சு 2 பேர்ல யாருக்கு தகுதி இருக்குன்னு வருது. அந்த வாக்கெடுப்பு ரிசல்ட்டே வெளியிட வேண்டாம். ஒரு சுய பரிசோதனைக்கு அவங்களுக்கு உதயநிதி கூட இருந்து எப்படி கடைசி வரைக்கும் 65 வயசு வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி தலைவராக இருந்தார், என்னன்னே தெரியாம. அது மாதிரி இவரும் ஒரு ஜென்சி அப்படின்னு போட்டு ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு நம்ம சைடு ஒரு அட்வைஸ். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.